வணக்கம். நாலடியார் பாடல் எண் 216. இந்த பாடலில் 3 மரங்களை முனிவர் அடையாளம் காண்பிக்கிறார். ஒன்று கமுகு என்று அழைக்கப்படுகின்ற பாக்குமரம், இரண்டாவதாக தென்னை மரம், மூன்றாவதாக பனைமரம். இந்த 3 மரங்களின் இயல்புகளை கூறி அவற்றின் அடிப்படையில் நண்பர்களை வகைப்படுத்துகிறார். இந்த பாடலை நம் காலத்தில் வாழ்ந்த கவியரசர் கண்ணதாசன் மிகவும் நன்றாக உள்வாங்கியிருக்கிறார். அதனை தான் எழுதிய திரைப்பட பாடல் ஒன்றில் எவ்வளவு அழகாக புகுத்தியிருக்கிறார் பாருங்கள். நம்மில் பெரும்பாலோர் பாக்கு மரத்தை கண்டிருக்க மாட்டோம். அதன் காரணமாக பாக்கு அல்லது கமுகு மரத்திற்கு பதிலாக வாழை மரத்தை சுட்டுகிறார் இந்த பாடலில். இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்போம். இந்த பாடல்தான் கவியரசர் கண்ணதாசன் வரைந்த இந்த திரைப்பட பாடல்தான் இந்த நாலடியார் பாடலுக்கான விளக்கம் ஆகும். பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள் பழகும் பழக்கத்துக்கு மரம். பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள் பழகும் பழக்கத்துக்கு மரம். பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். மரத்துக்கு ஒரு தரம் தண்ணி காய்ச்சி விட்டால் போதும், அது தன்னை வளர்த்து தலையிலும் இலை தந்து விளையாடும். தென்னை மரத்துக்கு தினசரி கொஞ்சம் தீர்த்தம் விட வேணும். அந்த தீர்த்தம் இளநீரை சேர்த்து கொண்டு வரும் காத்திருக்க வேணும். வாழை மரத்துக்கு அடிக்கடி தண்ணி வார்த்த பின்னாலடியோ, வாழை மரத்துக்கு அடிக்கடி தண்ணி வார்த்த பின்னாலடியோ, அது பூவை பழத்தை இலையை கொடுப்பது போட்ட கடனடியோ. பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள் பழகும் பழக்கத்துக்கு மரம். பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். அது பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். நல்ல உறவுகள் என்றோ விடதை ஞாபகம் வைத்திருக்கும். அது நல்லதை செய்திட நேரத்திலே வந்த வாசலில் காத்திருக்கும், தலைவாசலில் காத்திருக்கும். அது என்ன மரம்? அது பனை மரம். சின்ன உறவுகள் கொடுக்கும் கையை தினம் எதிர்பார்க்கும். நாம் செய்து செய்து அழுத்த பின்னே அது நம்மை காக்கும். அது என்ன மரம்? அது தென்னை மரம். தீய உறவுகள் என்ன கொடுத்தும் திருப்தி கொள்வதில்லை. நாம் திரும்ப திரும்ப அள்ளி கொடுத்தால் கைவிடுவதில்லை. அது என்ன மரம்? அது வாழை மரம். இந்த மரத்தில் எந்த மரத்தை சொந்தம் கொள்வீரோ? இப்பொழுது பாடலையும் ஒரு முறை படித்து வைப்போம். கடையாயார் நட்பில் கமுகு அணையர் அப்படின்னா, கடையாயார்னா நட்பில் கடைப்பட்டவர்கள், கமுகு அணையர் பாக்கு மரத்தை போன்றவர்கள். ஏன்னா அதுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் ஏனை இடையாயார் தெங்கின் அணையர்,
அந்த இடைத்தரமான நண்பர்கள் யாருன்னா தென்னை மரத்தை போன்றவர்கள். அதுக்கும் தண்ணி விடணும், ஆனால் தினமும் தண்ணி விட வேண்டியதில்லை. தண்ணி அடிக்கடி விட்டுட்டு வரணும். தலையாயார் முதல் தரமானவர்கள் யார்? எண் அரும் பெண்ணை போன்று. எண் அரும்னா நினைப்பதற்கு அருமையான சிறப்பினை உடைய, பெண்ணைனா பனை, அந்த பனைமரம் போன்றவர்கள். அது ஏன்னா இட்டஞான்று இட்டதே. இட்டஞான்றுனா அந்த பனைமரம் அதை நட்ட பொழுது கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் வேண்டியதில்லை. இட்டஞான்று இட்டதே தொன்மையுடையார் தொடர்பு. தொன்மையுடையார்னா பழமையான தன்மையுடையவர்கள். முதலில் கொண்ட அந்த நட்பை எப்பொழுதும் மறக்காமல் இருக்கின்ற அந்த தொன்மையானவர். அவங்க நட்பில் ஒரே மாதிரி இருப்பாங்க. பனை மரத்துக்கு எப்படி அடிக்கடி தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டியது இல்லையோ, அதே போல் அவங்கள பெருசாக ஒன்றும் கண்டுக்கலினாலும் அவர்களுடைய நட்பு நம்மேல் கொண்டிருக்கின்ற அந்த நட்பு மாறாமல் இருக்கும். அவங்க தான் முதல் தரமானவர்கள் என்பது இந்த பாடலின் கருத்து.